ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவரை அறிந்து கொள்ளுவோம், தேவனை தெரிந்து கொள்ளுவோம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நாம் தேவனை பற்றி கற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவனை அறிகிறதே அறிவு. அப்போ இந்த எல்லா அறிவும் இருந்து அல்லது எல்லா விதமான அறிதலும் இருந்து இந்த நாலேஜ் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா வில் பி டெசீவ்டு. அதனால் ஆண்டவரை பற்றி கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அவருடைய பெயரில் இருந்து, அதாவது நேம் ரிவீல்ஸ் த கேரக்டர் ஆர் நேம் ரிவீல்ஸ் த நேச்சர் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவருடைய பெயரில் இருந்து அதற்கு அவருடைய ஸ்பாவங்களை, அவருடைய குணாதிசயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக எல் நேம்ஸ், அதாவது அவருடைய அந்த சர்வ வல்லமையுள்ளவர், அந்த பவர், அந்த ரிலேட்டட் நேம்ஸாக ஏல் எலியோன், ஏல் ஓலாம், எல் ஷடாய் அப்படிங்கிற பெயர்களை குறித்துலாம் தியானித்தோம். ஏலோகிம்ங்கிறத குறித்து நம்ம தியானித்தோம். இன்றைக்கி இன்னொரு பெயரை குறித்து தியானிக்க போகிறோம். அடோனாய் அப்படிங்கிற வார்த்தை. இந்த வார்த்தையை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பாடல்களில் கூட நம்ம அந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்படுறோம். இப்போ இந்த அடோனாய் அப்படிங்கிற வார்த்தை என்ன? இதை முதல்ல 2 வசனங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன். அதனுடைய வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் பேசிக்காக என்னென்னா ஆண்டவர், அதாவது சுப்ரீமசி ஆஃப் காட் அல்லது த மாஸ்டர் காட், தேவன் எங்களுடைய எஜமானன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் இது எப்படி வருது அப்படின்னா, முதல்ல தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தும், தேசத்துக்கும் இது பொருந்தும். ஃபார் எக்ஸாம்பிள், சங்கீதம் 16வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா, என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராக இருக்கிறீர். அதை இண்டிவிஜுவலாக தாவீது சொல்லும் பொழுது, ஐ சே டு த லார்ட் யூ ஆர் மை லார்ட். அந்த மை லார்டுங்கிறது ஆண்டவர் அப்படின்னு வருது. ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு அவர் ஆண்டவராக இருக்கார் அப்படிங்கிற வசனம் சொல்லுது. ஆனால் இதை சங்கீதம் 11வது அதிகாரம் சங்கீதம் 114:7 படித்து பார்த்தீங்க அப்படின்னா, பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபின் தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. அப்போ இவர் யாருக்கு ஆண்டவர் அப்படின்னா, எனக்கு ஆண்டவர், எனக்கு மட்டும் ஆண்டவர் இல்லை. நான் ஆண்டவருடைய பிள்ளை, எனக்கு ஆண்டவர்னு வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு மட்டும் ஆண்டவர் இல்லை, பூமியே உனக்கே இவர் ஆண்டவர். இப்போ தான் சில பேர் சொல்லுவாங்க போய்ட்டு, நான் இயேசுவெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்க முடியாதுன்னு. அது என்ன நீ ஏற்றுக்கிறது? நீ ஏற்றுக்காமல் இருக்கவே முடியாது. ஏன்னா அவர் தான் உலகத்துக்கே ஆண்டவர். நீ ஏற்றுக்காததும் அப்படின்னா உன் வாழ்க்கையே அந்த பாதுகாப்புகளை கொண்டு வரியா இல்லையாங்கிற தவிர, நீ ஏற்றுக்காத போதும் அவர் தேவன், அவர் ஆண்டவராகவே இருக்கிறார். அப்போது என்ன அர்த்தம்னா, நோபடி கேன் ரீப்ளேஸ், ஹீ இஸ் த மாஸ்டர். இதுக்கு பொதுவாக அடோனாய்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இந்த அடோனாய்ங்கிற வார்த்தையை எபிரேய அந்த மக்கள் யாவே அல்லது இந்த தேவனுடைய பெயரை சொல்லுவதற்கு அவங்க பேசிக்காக அந்த ரெவரன்ஸ்னால அந்த பெயரை சொல்லாததுனால இந்த வார்த்தையை தேவனுக்காக மாத்திரம், அதாவது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரர் பெயரை சொல்ல மாட்டாங்க. இப்போ இல்லை, இப்போ பெயர் சொல்லி தான் கூப்பிடவே செய்கிறாங்க. இப்போ வாடா போடான்னு கூப்பிட்றது தான் கலாச்சாரம் ஆகிடுச்சு. சரி, இப்போ நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். ஆனால் முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. அதனால் அந்த பெயரை சொல்கிறதுக்கு பதிலாக என்னங்க அப்படின்னு வச்சுடுங்களேன். இந்த என்னங்கங்கிறது யாருக்கு மட்டும் பொருந்தும்னா, எப்பெல்லாம் அவங்க என்னங்க அப்படிங்கிறாங்களோ அந்த என்னங்கங்கிறது யாரை குறிக்குதுன்னா அவங்க கணவரை தான் குறிக்குது. வேறு யாரையும் போய் என்னங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி வேதத்திலையும் இந்த எபிரேய ஜனங்கள் இந்த அடோனாய்ங்கிற வார்த்தையை உலகத்தில் இருக்கிற எந்த மாஸ்டருக்கும் பயன்படுத்துறதில்ல, இல்லை மற்ற எந்த முதலாளிகளுக்கும் பயன்படுத்தாமல் எங்கெல்லாம் அடோனாய்ங்கிற வார்த்தை வருதோ அங்கெல்லாம் அவங்க தேவனுக்காக மாத்திரம் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறத பார்க்க முடியும். சங்கீதம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்போ இங்கே சொல்லும் பொழுதே பரலோகத்தில் இருக்கக்கூடியவர் அவர் ஆண்டவர், சுப்ரீம் அத்தாரிட்டி, அந்த அத்தாரிட்டியை தான் பேஸ் பண்ணுறாங்க. இதே தான் நீங்கள் ஏசாயா 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பார்த்தாலும், அந்த உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்தில் அந்த பார்க்குற தரிசனத்தில் ஏசாயா அப்படி எழுதுகிறார், ஆண்டவர் அந்த அடோனாய் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அப்போ இந்த ஆண்டவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா, ஹீ இஸ் இன் சுப்ரீம் அத்தாரிட்டி. அவர் சிங்காசனத்தில் இருக்கிறவர், அவர் பரலோகத்தில் இருக்கிறவர், அவர் அடோனாய், அவர் தேவன் அப்படிங்கிற மொழியாக்கத்தில் தான் சொல்ல வராங்க. இன்னும் சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தராகிய ஆண்டவர், எசேக்கியேல் 20வது அதிகாரம் 3வது வசனமாக இருக்கட்டும், ஆமோஸ் 7வது அதிகாரம் 5வது வசனமாக இருக்கட்டும், இந்த 2 வசனங்களை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டவர்ங்கிற பதத்தை கர்த்தரோட சேர்த்து அவங்க சொல்கிறத பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் ஒன், இந்த பேரை கேட்ட உடனே நமக்கு என்ன தோணுன்னா, சுப்ரீமசி ஆஃப் காட், அவர் என்னுடைய மாஸ்டர். அந்த கர்த்தர் தேவன் என்னுடைய மாஸ்டராக இருக்கிறாரு அல்லது என்னுடைய எஜமானனாக இருக்கிறாரு. நீங்கள் கொஞ்சம் அப்படியே யூத கலாச்சாரத்துக்கு வாங்க.
யூத கலாச்சாரத்தில் ஒரு மாஸ்டருக்கும் ஒரு ஸ்லேவுக்கும் என்ன உறவு இருக்கும்? உறவு மாஸ்டருக்கும் ஸ்லேவுக்கு இருக்க உறவு புரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த வார்த்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும். நம்ம என்ன செய்யணுங்கிறது புரிஞ்சிடும். ஸோ நம்பர் 1, ஒரு ஸ்லேவ் அவன் மாஸ்டரை பார்த்து அவன் மாஸ்டர் நம்ம கூப்பிடணும்னு வச்சுடுங்களேன். இப்போ மாஸ்டர் நம்ம கூப்பிட்டான் அப்படின்னா, எஜமான நம்ம கூப்பிட்டான் அப்படின்னா, இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நான் உம்முடைய பொசஷன், எனக்குன்னு தனிப்பட்ட உரிமை, எனக்குன்னு தனிப்பட்ட ஆசை, எனக்குன்னு தனிப்பட்ட சுதந்திரம் எதுவுமே கிடையாது. உம்முடைய பொருளாக நான் மாறி விடுகிறேன். ஐ ஆம் யுவர் பொசஷன். whatever way you want to use it, you can use me. அதாவது உங்கள் காரை நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி, உங்கள் கழுதையை நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி, உங்கள் வீட்டை நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி, சார் அதை மாதிரி நானும் உங்களுடைய பொசஷன். அப்போ எனக்குன்னு எதுவுமே இல்லை, நீங்கள் தான் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிப்பு, அப்படிங்கிற என்ன சொல்கிறது, ஒரு கமிட்மெண்ட், அதுதான் அந்த மாஸ்டருங்க வார்த்தை குறிக்குது. நம்பர் 1. 2வது, இந்த ஸ்லேவாக இருக்கிறவன் ஒரு வாரம் பார்க்கணும் சார், செட் ஆச்சுன்னா இருப்பேன், அப்புறம்லாம் இருக்க முடியாது சார், கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லவே முடியாது சார். ஏன்னா ஒன்ஸ் விற்கப்பட்டான், அடிமையாக விற்கப்பட்டான்னா காலம் காலமாக அவன் அந்த மாஸ்டருக்கு அடிமை. இதே மாதிரி ஒரு பிணைப்பு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்குதா? ஏன்னா பவுல் சொல்லும் பொழுது, நான் சுயாதீனனாக இருந்தேன், ஆனால் இப்போது கிறிஸ்துவுக்கு அடிமையாக்கப்பட்டேன், பாவத்துக்கு அடிமையாக்கப்பட்டிருந்தேன், என்னை சுயாதீனனை ஆக்கி இப்போ கிறிஸ்துவுக்கு அடிமை. அப்போ அந்த மாஸ்டர், இப்போ அந்த கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இந்த யூத மாஸ்டருக்கும் யூத ஸ்லேவுக்கும் இருக்கிற மாதிரி இருக்குதா? அதாவது எப்படி, எனக்கு நான் சொந்தமே இல்லை, பாட்டு மட்டும் பாடும்ல, நீ உனக்கு சொந்தம் அல்லவே. அப்போ யாருக்கு சொந்தம்? உன்னுடைய மாஸ்டருக்கு தான் சொந்தம். இந்த கிறிஸ்து உனக்கு இந்த மாதிரி மாஸ்டராக இருக்கிறாரா? நம்பர் 1. 2வது, இது வந்து போகிற வேலை இல்லை, ஐயோ விட்டுட்டு போவேன் அப்படியா இல்லை, வந்தால் அவர் மாஸ்டர், காலம் காலமாக அவர் உங்களுடைய மாஸ்டராக இருக்கிறார். அதையும் தாண்டி பார்க்கும் பொழுது, இந்த ஸ்லேவுக்கு நோ ரைட் டு ஆஸ்க், ஏன் நீங்கள் எனக்கு காலையில் இட்லி போட்டிங்க, பொங்கல் ஏன் போடலை அப்படின்லாம் ஒரு ஸ்லேவ் கேட்க முடியாது. சோறு போடுறதே பெருசு. அதே மாதிரி தான் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, அவர் தேவன், நாம் தேவனை பார்க்குற பார்வையே ரொம்ப என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு மட்டமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஏதோ உங்கள் பக்கத்து வீட்டுக்கார மாதிரி இல்லை, அவர் என் ஃப்ரெண்டு பிரதர். நல்ல கவனிங்க, ஆபிரகாமை தேவன் சிநேகிதன் அழைச்சார், ஆனால் ஆபிரகாம் தேவனை சிநேகிதன்னு அழைக்கலை. சீஷர்களை இயேசு சிநேகிதர்னு அழைச்சார், ஆனால் சீஷர்கள் இயேசுவை சிநேகிதர்னு அழைக்கலை. எங்கள் அப்பா என்ன ஃப்ரெண்டுன்னு கூப்பிடல, ஃப்ரெண்டாக பார்க்கலாம், ஆனால் எங்கள் அப்பா போய் வாடா மச்சான் நல்லா இருக்கிறேன்னு நான் கேட்க முடியாது, அவர் அப்பா. அதே மாதிரி தான் தேவனை தான் பார்க்கணும். தேவன் உங்களுடைய மாஸ்டர். அஃப்கோர்ஸ் இஸ் அ லவ்விங் ஃபாதர், இந்த மாற்று கருத்து இல்லை. நீங்கள் அப்படி மாஸ்டராக பார்க்குறீங்களா? சரி, இப்போ அடுத்த கட்டம், அடுத்த பக்கம் பார்க்குமே, மாஸ்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? இப்போ மாஸ்டர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்னா, ஸ்லேவ்கிட்டேருந்து ஒபீடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஸ்லேவ் மாஸ்டர்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா, ப்ரொவிஷன்ஸ். இந்த மாஸ்டர் தான் இந்த ஸ்லேவுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, ஸ்லேவுக்கு தேவையான ஷெல்டர், ஸ்லேவுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டிங் நீட்ஸ், இது எல்லாத்தையும் யார் ப்ரொவைட் பண்ணுவா அப்படின்னா, மாஸ்டர் தான் ப்ரொவைட் பண்ணுறாரு. இந்த ஸ்லேவ் வருத்தப்பட வேண்டாம், நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், காலையில் எழுந்திரிச்சா டிஃபன் இருக்குமா, இவனுக்கு டிஃபன் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இவங்கிட்ட இல்லை, இவன் மாஸ்டர்கிட்ட இருக்குது. அதை அழகாக பவுல் ஜெயிலில் உட்காந்துட்டு சொல்கிறாரு. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம் பார்த்தீங்கன்னா, ஐயா இருக்கிறது ஜெயிலில், ஐயா வெளியே எப்போ வருவார்னு அவருக்கே தெரியாது. ஆனால் அங்கே உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறாரு பாருங்களேன், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, அவருடைய ஸ்லேவ் நான் ஜெயிலில் இருக்கிறேன், இந்த ஸ்லேவுக்கு தேவையான காரியங்களை செய்ய வேண்டியது எல்லாம் யாருன்னா மாஸ்டர் தான் செய்யணும். பிலமோனுக்கு எழுதும்போது எழுதுகிறாரு, ஒனேசிமஸுக்கு ரெக்கமெண்டேஷன் எழுதும்போது, இந்த கடனெல்லாம் நீ ஏன் இதில் கழிச்சிக்கோ, ஐயா நீங்கள் இருக்கிறது உள்ள எப்போ கழிக்கிறது, எப்படி கழிக்கிறது, ஒன்று தெரிஞ்சுக்கோ, நான் ஒரு ஸ்லேவ் யாருக்கு, தேவனாகிய மாஸ்டருக்கு, அடோனாகிய மாஸ்டருக்கு. அப்படி நான் இருக்கும் பொழுது இந்த ஸ்லேவோட தேவையெல்லாம் பார்க்க வேண்டியது யாருடைய பொறுப்பு அப்படின்னா மாஸ்டருடைய பொறுப்பு. மாஸ்டர் உங்ககிட்ட இருந்து ஒபீடியண்ட்டை எதிர்பார்க்குறாரு, மாஸ்டர் உங்ககிட்ட இருந்து கீழ்ப்படிதல் எதிர்பார்க்குறாரு, மாஸ்டர் உங்ககிட்ட இருந்து கமிட்மெண்ட் எதிர்பார்க்குறாரு. அப்படி நீங்கள் கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொவிஷனுக்கு நீங்கள் உங்களை சார்ந்து இருக்க வேண்டாம், உலகத்தை சார்ந்து இருக்க வேண்டாம். He will provide all that you need.
யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ப்ரெசன்ஸ் அண்ட் இஸ் ப்ராவிடன்ஸ். நீங்கள் ஜெயிலில் இருந்தாலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு தேவையான ப்ராவிடன்ஸை கொடுக்க வேண்டியது அவருடைய வேலை. 1 சாமுவேல் 3ஆவது அதிகாரம் 10வது வசனத்தில் சாமுவேலை கூப்பிட்ட உடனே அடியேன் கேட்கிறேன் அப்படிங்கிறான். லூக்கா 1ஆவது அதிகாரம் 38வது வசனத்தில் தேவதூதன் மரியாள்கிட்ட வந்து சொன்ன உடனே ஆண்டவருக்கு அடிமை நான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை இன்னைக்கு இந்த தேவ வார்த்தைக்கும் இந்த தேவ கட்டளைக்கும் இந்த காடோட எல்லா டிக்ரீஸுக்கும் உங்களோட ரெஸ்பான்ஸ், ஆண்டவரே நான் அடிமை. நீங்கள் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், பூமியே அந்த ஆண்டவருக்கு உண்பதாக அதிரு, என் நெஞ்சமே அந்த ஆண்டவருக்கு உண்பதாக அவருக்கு சப்மிட் பண்ணி வாழு அப்படிங்கிற மாதிரி நீங்களும் நானும் அந்த ஆட்டிடியூடு இருக்கிறோமா? ஹி இஸ் அடோனாய். அடோனாய் பிரதர், அடோனாய். God in authority, supreme authority, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். இன்றைக்கி காலையில் ஒரு பிரசிடெண்ட்டை நீங்கள் பார்க்க போனோம் அப்படின்னா அவர் முன்னே எப்படி இருக்கணும் ஒரு எண்ணம் மனதில் தோன்றல. எவ்வளோ பணிவு எவ்வளோ கனிவு உண்டு. இந்த பிரசிடெண்ட்டுக்கெல்லாம் பல்லாயிரம் மடங்கு மேலான தேவன் முன்னே நீங்கள் நிற்கிறீங்க. கண்களை மூடி நாம் செவிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய் நாங்கள் உம்மை காண எங்களுடைய ஆன்மீக கண்களில் அப்படி ஒரு பிக்சர், அப்படி ஒரு சித்திரம் ஆண்டவரே பதியப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. அலட்சியமாக உம்மை கருதாதபடி ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆலயத்துக்கு வரும்பொழுதும் உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக ஜெபிக்க நாங்கள் வரும்பொழுதும், உம்முடைய வேதத்திலிருந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் வரும்பொழுதும், உம்முடைய வேதத்தை நாங்கள் வாசித்து உம்முடைய குரலை கேட்க வரும்பொழுதும், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவருக்கு முன்பாக நான் இருக்கிறேன், என் நெஞ்சமே பூமியே அதிரு, ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறாய் அப்படிங்கிற ரெவரன்ஸ் எங்களுக்குள்ளே வருவதற்கு உதவி செய்யுங்க. நீங்கள் மாஸ்டர் ஆண்டவரே, நாங்கள் ஒபீடியண்ட்டாக சப்மிட்டாக இருக்க உதவி செய்யுங்க. எங்களோட ப்ரொவிஷன்ஸை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஸ்லேவோட எல்லா ப்ரொவிஷன்ஸும் அது மாஸ்டர்கிட்டருந்து வருது. எங்கள் தேவைகளை நீங்கள் பார்த்து கொள்வீங்க ஆண்டவரே. நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.